வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? ஏதாச்சும் கெஸ் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்குன்னு? எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம சென்னை டிராஃபிக் பற்றி தான் பேச போகிறோம். பர்டிகுலராக மதுரவாயில் ஆலம்பாக்கம் பற்றி தான் பேச போகிறோம். அங்கே மார்னிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல் கண்டென்ட்டாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க அருண் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு யூடியூபரை அவங்ககிட்ட பேச வரல, ஒரு மகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக பேச வந்திருக்கேன். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த வீடியோ யாரையும் காயப்படுத்துறதுக்கோ பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கோ தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை. இதை முழுக்க முழுக்க நம்மளோட சேஃப்டிக்காகவும் குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுற பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ தான் அது. என் பொண்ணு மதுரவாயில் ஆலப்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரபலமான பள்ளியில் தாங்க படிக்கிறேன். நான் தான் அவளை டெய்லியும் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு வருஷமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் டிராஃபிக், ரொம்ப ஹை டிராஃபிக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஹை டிராஃபிக் நம்ம ஒரு பைபாஸில் பார்க்கலாம். ஆனால் ஸ்கூல்ஸ் ஒன்று பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, இன்றைக்கி கிளியர் ஆகும், நாளைக்கு கிளியர் ஆகும்னு பார்த்தா இதுக்கு சொல்யூஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னும் மழை பெய்ச்சா சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி சென்னையில் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள குழந்தைங்களை 2 வீலர்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க, வயசு ஆனவங்களும் வண்டி ஓடிட்டு ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி ஏரியாவில் எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவரும் சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆவாங்க. உங்களுக்கு பின்னாடி சில வீடியோஸ்லாம் ரன் ஆகிட்ருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஏரியா எவ்வளோ கண்டிஷனாக இருக்குது, எவ்வளோ கஷ்டம் ட்ரைவ் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த ஏரியாவில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதும் அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர்ஸும் அங்கே இருக்க பொதுமக்கள் தான். ஏன் ஸ்கூல் ஒரு ஸ்டெப் எடுக்கல? சம்டைம்ஸ் ஸ்கூலில் இருக்க வாட்ச்மேன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு ட்ரெயின்டு பர்சன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ட்ரெயின்டு கான்ஸ்டபிள் ஆர் டிராஃபிக் போலீஸ்மேன் அங்கே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, திடீர்னு அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஒரு ஃபயர் பிரிகேட் வருதுன்னா எப்படி உள்ளே வருவாங்க? வாய்ப்பே இல்லை. நம்மளே ஒரு இன்ச் பை இன்ச்சாக நான் வந்துட்டுருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு ஆம்புலன்ஸ் வரணும், ஒரு ஒரு ஃபயர் பிரிகேட் வரணும்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய ஸ்கூல், அவங்களாம் அது பெரிய விஷயமே இல்லை. ஓகே, நான் ஸ்கூலை குறை சொல்லவே விரும்பல. மேபி அவங்க ஸ்டெப் எடுத்துருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ ஓகே, அது நமக்கு தெரியாது. ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேணும். ரோடே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே சைனேஜஸ் வேணும். ஸ்கூல் இருக்குதுன்றதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும். வேக தடைகள், ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கணும். முக்கியமாக பார்க்கிங், அன்பார்க்கிங் ஏரியாஸில் வெஹிக்கிளில் இருந்தால் அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த ஏரியாவில் நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த நிறுவனங்கள் வெஹிக்கிள் சீஸ் பண்ணுறாங்க. மேபி லாரிஸ், என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது. நான் அந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லாரிஸு, வேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை அதே இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஒரு ரிஸ்க் என்னன்னு தெரியுமா? இட் வில் கிரியேட் அ பிளைண்ட் ஸ்பாட். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிளைண்ட் ஸ்பாட்டு, இந்த பக்கம் வரவங்களும் பிளைண்ட் ஸ்பாட்டு, கிராஸ் பண்ணுறவங்களும் பிளைண்ட் ஸ்பாட். சம்டைம்ஸ் குழந்தைங்களை கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தாங்க. ஸோ என்னை மாதிரி சஃபர் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த ஏரியா டிராஃபிக் ஃப்ரீ ஜோனாக மாறணும். ஓகேங்களா? நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இயர்லியாக போகலான்னு. ஏங்க, 8:45 ஸ்கூலுக்கு 8 மணி கிளம்புனாலே அப்படி தாங்க இருக்குது. ஓகே, இது நார்மல் டேஸில். மழை பெஞ்சா? ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். நம்ம வைக்கிற சின்ன சின்ன கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைனா இந்த வீடியோஸ் நம்ம கண்டினியூவாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ.
நன்றி மக்களே, எல்லாரும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ கொஞ்சம் பெருசு தான், ஏன்னா விஷயம் கொஞ்சம் பெருசு. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களை மோட்டிவேட் ஆகும். இன்னும் நிறையா சொசைட்டி ஓரியன்டாக வீடியோஸ் போகணுன்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். See you tomorrow.